கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை பொழுதிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த அருமையான வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கினார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவும் இருந்தார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அவரை அறியாமல் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? உலகம் அவர் மூலமாய் உண்டாகிறது, உலகத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஆனால் இந்த உலகம் அவரை அறியவில்லை. யோசிச்சு பாருங்களேன். இதைத்தான் கண்ணிருந்தும் குருடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறீர்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்கிறீர்களா என்பதை கவனித்து பார்க்கணும். கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த மே மாதம் வரைக்கும் பார்ப்பீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் அநேகம் ஆலய பிரதிஷ்டை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆலய பிரதிஷ்டையை ஒட்டி கன்வென்ஷன் கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆலய பிரதிஷ்டையை ஒட்டி அசன வைபவங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அசனம் ரொம்ப கிராண்டாக நடக்கும். அசனம் அப்படின்னாச்சுன்னா என்னென்னா, ஒரு 100 கோட்டை, 500 கோட்டை, 1000 கோட்டை அரிசி சோறு பொங்குவாங்க. பொங்கி யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு சாப்பாடு வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. வருகிற மக்கள் பாத்திரம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பாத்திரத்தில் சோறு தனியாக, குழம்பு தனியாக, கூட்டு தனியாக கேட்குறவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த பாத்திரம் நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்க. இதுக்கு பேர் தான் அசனம். பொதுவாக அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இந்த அசன வைபவம் ரொம்ப கிராண்டாக நடக்கும். ஒரு சின்ன கிராமம் இருக்குது, அதில் ஒரு ஆலயம் இருக்குன்னா அந்த ஆலயத்தை சுற்றி ஒரு 10-15 கிலோமீட்டரில் இருக்கிற மக்கள் சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. அப்போ எவ்வளோ கிராண்டாக நடக்குங்கிறத பார்த்துக்கிறேன். இப்போது ஒரு ஆலய பிரதிஷ்டைக்கு வந்திருந்த ஜனங்கள் என்னை ஜெபிப்பதற்கு அழைத்திருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நாளைக்கு எங்கள் ஆலயத்தில் அசனம் வாரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு அசனத்தில் ஈடுபாடு கிடையாது, நான் அசன சாப்பாடை விரும்ப மாட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அது ஆசீர்வாதமான சாப்பாடு, நீங்கள் ஏன் அதை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா. அப்போ நான் சிரித்து கொண்டே சொன்னேன், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், கோயம்புத்தூர்லேருந்து அவங்க சொந்த கிராமத்தில் நடக்கிற ஆலய பிரதிஷ்டை அசனத்துக்கு வந்திருக்காங்க. நான் கேட்டேன், என்னைக்கு வந்தீங்க என்ன? நேற்றைக்கு வந்தோம் அப்படின்னாங்க. அப்போது உங்கள் சர்ச்சில் ஆலய பிரதிஷ்டையை ஒட்டி கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குமே, நடந்து முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி ஃபைனல் டே மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்கக்கிட்ட மறுபடியும் கேட்டேன், நீங்கள் ஆலயத்துக்கு போகலையா கன்வென்ஷனுக்கு அப்படின்னேன். உடனே சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்கோம்ல, அதனால் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஊரில் டெய்லி சர்ச்சுக்கு போகிறோம், வாரந்தோறும் செய்தி கேட்குறோம். அங்கேயும் நம்ம கோயம்புத்தூர் பட்டணத்தில் பார்த்திங்கன்னா கன்வென்ஷனில் கலந்து கொள்கிறோம். ஊருக்கு வந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமேன்னு இருக்கிறோம். அப்போ நான் சிரித்தேன். அவங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் எண்ணங்களில் பாருங்கள், அசன சாப்பாடு ஆசீர்வாதமான சாப்பாடு அப்படின்னு தான் பதிஞ்சிருக்க ஒழிய, உங்கள் ஆலயத்தில் 3 நாள் கன்வென்ஷன் நடக்கு, அது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயோ வார்த்தை தானே ஆசீர்வாதம். இப்போ யோசித்து பாருங்க, அப்போ தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம், ஆனால் அந்த வார்த்தையாகிய ஆசீர்வாதத்தை கேட்கறதுக்கு நேற்றைக்கும் போகலை, இன்னைக்கும் போகலை. அப்போ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு உடனே அப்படியே யோசித்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்தவர்களில் பொதுவாக அந்த சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன். கோயம்புத்தூரில் இருப்பாங்க, பெங்களூரில் இருப்பாங்க, ஈரோடில் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க, திருச்சியில் இருப்பாங்க, பல மாவட்டங்களில் இருப்பாங்க.
ஆனால் ஊரில் கிராமத்தில் நடக்கிற ஆலய பிரதிஷ்டை அசனத்துக்கு வருவாங்க. அசனத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடக்கிற கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். தேவன் தாம் உண்டு பண்ணின சகல பிரஸ்தாபத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். என் வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவனை நானும் அசட்டை பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ தேவன் தமது வார்த்தையை அனுப்பிதான் இஸ்ரவேல் ஜனங்களை குணமாக்கினார். இன்றைக்கும் நம்மையும் குணமாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. ஒரு மனிதனுக்கு வாக்குத்தத்தமா தேவன் தம்முடைய வார்த்தையை தான் கொடுக்கிறார். இப்பேற்பட்ட வார்த்தையை கேட்கறதுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கே விருப்பம் இல்லை. யோசித்து பாருங்களேன். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்களாங்கிறத கவனிச்சு பாருங்க. எங்கேயோ இருந்து வராங்க, அசனத்துக்கு தான் வருவாங்க. சோறு சாப்பிட்றதுக்கு வராங்க. கேட்டா ஆலயத்தில் உள்ள சாப்பாடு ஆசீர்வாதமான சாப்பாடு. ஏங்க, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை தராதா? சந்தோஷத்தை தராதா? விடுதலையை தராதா? உயர்வை தராதா? மேன்மையை தராதா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் பெரும்பாலான ஜனங்களும் ஆண்டவரை அறியாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, இயேசு உலகத்தில் இருந்தார், உலகமோ அவரை அறியவில்லை. ஐயா, தேவனை அறியாத புறஜாதி ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்தவர்களின் தெய்வம், அவ்வளவுதான். எப்படி புறஜாதிகளுக்கு பல தெய்வங்கள் இருக்கிறதோ அதே போல இயேசு கிறிஸ்தவர்களின் தெய்வம். அப்படிதான் உலக மனிதர்கள் அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், இயேசு வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். இயேசு காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் சிருஷ்டித்தவர். இயேசு நமக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். இயேசு தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும். எனக்கு தெரியும்னு சொல்லுகிற ஜனங்களே இயேசுவை அறியாதவர்களைப் போல வாழ்ந்தால் அதை நாம் என்ன சொல்லுவது? இன்னைக்கு யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்குறீங்களா, ஆலயத்தில் கொடுக்குற சோறுக்கு முக்கியம் கொடுக்குறீங்களா? இன்றைக்கி நிறைய தேவ ஜனங்களை பார்க்கும் பொழுது ஆலயத்துக்கு போவாங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆலயத்துக்கு போகிறாங்க, நல்லது. ஆனால் ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களா? மனம் திரும்புன்னு சொல்கிறாரு, மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் சொல்கிறாங்க, நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன்னு சொன்னார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை பெறாதபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியானால் நீங்களும் இயேசுவை அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இயேசுவை அறிந்தவர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாய் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஆண்டவரே, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளின் கண்கள் திறக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்க நினைப்பா. பாரம்பரியமாய் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்து எங்கள் தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உம்முடைய வழியில் நடக்காதபடி எப்படி உலகம் உம்மை அறியாமல் இருக்கிறதோ அதே போல கிறிஸ்தவர்களும் உம்மை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதை பார்த்து நாங்கள் பாரப்படுகிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உமது ஜனங்களின் கண்களை திறந்தருளுவீராக. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.